ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால ஜீசஸ் கிறிஸ்ட் மிராக்கல் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுதரும் இனிய குடும்ப வாழ்வுங்கிற தலைப்பில் என்ன கொண்டு பரிசுத்த ஆவியின் தப்ப உங்களோட பேசுகிறாங்க. இந்த வார்த்தைக்கு நீங்களும் உங்கள் குடும்பமும் செவி கொடுக்கும்போது கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தை ஏதேன் குடும்பம் மகிழ்ச்சி குடும்பம் தேவனாகிய கர்த்தர் கட்டாயமாக வாழ வைப்பாங்க. ஜெபத்தை குறித்து தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கும் ஜெபத்தை குறித்து ஒரு செய்தி பார்ப்போம். யாத்திராமம் 32:13 படிக்கிறேன். உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியாருக்கு என்றென்றைக்கும் சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்போ மோசே என்ன செய்தார்? இஸ்ரவேல் மக்களுக்காண்டி என்ன செய்தார்? ஆண்டவர்கிட்ட கெஞ்சி என்ன செய்தார்? ஜோபம் பண்ணுறார். ஏன்னா ஆண்டவர் நினச்ச இஸ்ரவேல் மக்கள் இந்த கண்ணுக்குட்டியை வச்சு ஆரோனை கொண்டு அதை வணங்கி அது ஆண்டவருக்கு கோவம் முட்டிடுவாங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்? மோசைட்ட நீ இறங்கி போன அந்த மக்களை நினச்சிருந்தேன்னா சங்கரித்து ஒன்றும் இல்லாமல் வெட்டி கொண்டு போட்டுருந்தேன். அதனால் நீ மட்டும் நீ நல்ல மாதிரி இரு, நீ நல்ல மாதிரி இரு, நீ எனக்கு பிரியமாக இருந்து நான் ஒன்றும் ஆசீர்வதிக்கேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சுருவாங்க? மோசைட்ட கத்தர் சொல்லுவாங்க. அப்போ மோசை என்ன செய்தார்? இஸ்ரவேல் மக்கள் அதுங்களும் ஆண்டவரோட பிள்ளைங்க தானே. ஆனால் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் பாவமான காரியங்கள் செஞ்சுட்டாங்கன்னு என்ன செய்தார்? பரிந்து பேசி என்ன செய்கிறாரு? மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணுறாரு. அவங்கள மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு அவங்களுக்காண்டி என்ன செஞ்ச பரிந்து மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணுறாரு. அவங்கள மன்னிங்க என்ன செய்தார்? இந்த வசனத்தில் பண்ண கெஞ்சி பிரார்த்திக்கிறப்போ ஆண்டவரே மன இறங்கி அவங்கள மன்னிங்கப்பா. அவங்க அந்த மாதிரி உங்களுக்கு கோவமுட்டுற மாதிரி கண்ணுக்குட்டியை வச்சு அவங்க பிரார்த்தனை பண்ணி அவங்களுக்கு உண்டான அந்த கண்ணுக்குட்டியை ஒரு விக்கிரகமாக ஒரு என்ன சொல்கிற ஒரு ரூபமாக அதை ஒரு வணங்கி அவங்க நமஸ்கரிச்ச தப்பு தான். அதனால் மன்னிங்கப்பா. இந்த ஆபிரகாமை நினச்சி, ஈசாக்கை நினச்சி, யாக்கோபை நினச்சி, முப்பிதாக்களை நினச்சி நீங்கள் அவங்களுக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லி நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? ஆணையிட்டிருக்கீங்க. அதனால் இவங்கள அவங்கள அந்த அதில் உள்ள சந்ததி தானே இவங்க, அதனால் இவங்கள மன்னிச்சிருங்க அப்படின்னு என்ன செய்தார்? கெஞ்சி என்ன செய்தார்? ஜெபம் பண்ணுறாரு மோசை. அப்போ நம்மளும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சொந்த பந்தங்கள் யாராவது உங்கள் வீட்டில் உங்கள் கணவரோ இல்லைன்னா உங்கள் மகளோ இல்லைன்னா மனைவியோ குடும்பத்தில் யாரோ ஒருத்தங்க ஆண்டருக்கு பிடிக்காத காரியங்கள், விக்கிரக ஆராதனையோ வேசித்தனமோ இல்லைனா மதுபானம் குடிக்கிறதோ இல்லைனா வேறு ஏதாவது கோபம் எரிச்சல் படுறதோ இல்லை சம்மந்தமே இல்லாமல் சண்டை போடுறதோ இல்லைனா வேறு என்ன சொல்கிறது பைபிள் படிக்காமல் ஜெபம் பண்ணாமல் ஏனோ தானே வாழ்கிறாங்களா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நீங்கள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரம் உங்கள் வீட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா இல்லை கர்த்தரே தஞ்சன் வாழ்கிற சகோதர சகோதரி நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? அவங்களுக்காண்டி நீங்கள் கெஞ்சி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே அவங்கள மன்னிச்சிருங்கப்பா. அவங்க இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க? ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையின்படி வாழாமல் ஏனோ தான் வாழ்கிறாங்கப்பா. அவங்க என்ன சொல்கிறது பாவத்தில் வாழ்கிறாங்க, இல்லைனா என்ன ஏதோ ஒரு அடிமதனத்தில் வாழ்கிறாங்க. அவங்களுக்குன்னே ஒரு திட்டம் போட்டுட்டு அவங்களே இந்த மாதிரி வாழ்கிறாங்கப்பா அப்படின்னு கணவனுக்காண்டி மனைவியோ, மனைவிக்காண்டி கணவனோ, இல்லைனா பிள்ளைங்களுக்காண்டி தாய் தப்பனோ, இல்லை தாய் தப்பனுக்காண்டி பிள்ளைங்களோ, சொந்த பந்தத்துக்காண்டியோ, உங்கள் குடும்பத்தில் யாருக்கோ இல்லை உங்கள் தெருவில் உள்ள பக்கத்தில் உள்ள நெய்பருக்கோ இல்லைனா உங்கள் தெருவில் உங்கள் கிராமமே ரட்சிக்கப்படணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் என்ன செய்யலாம்? நீங்கள் ஆண்டவர்கிட்ட கெஞ்சி என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும். அதை தான் மோசை பண்ணார். அப்போ நீங்கள் கெஞ்சி மன்னிப்பு கேட்கும்போது அங்கே ஆண்டவர் என்ன செய்வாங்க? அவங்கள மன்னிச்சிருவாங்க. மன்னிச்சு என்ன செய்வாங்க? உங்கள் நிமித்தம் மன்னிப்பாங்க. முதல்ல நீங்கள் பரிசுத்தமாக இருக்கணும், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழணும். அப்போது உங்கள் நிமித்தம் என்ன செய்வாங்க? ஆண்டவர் கண்டிப்பாக அவங்கள மன்னிப்பாங்க. மன்னித்து அவங்கள என்ன செய்வாங்க? உங்களுக்காண்டி அவங்கள மன்னித்து திரும்ப என்ன செய்வாங்க? அவங்கள அரவணைச்சி அவங்களுடைய வாழ்க்கை என்ன செய்வாங்க? கர்த்தரா இயேசு கிறிஸ்து என்ன செய்வாங்க? சீர்படுத்துவாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா உங்களுடைய சொந்த பந்தங்க யாரோ ஒருத்தங்க கணவர், சில வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கணவர் குடிச்சிட்டே இருக்காரு, அதனால் அவர் அவ்வளோதான் இனிமேல் அவர் திருந்தே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஜோமனையாச்சும் வச்சுன்னு விட்டுருவாங்க. அதே மாதிரி மனைவி பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் என்ன சொல்கிறது ஆடம்பர செலவு பண்ணுறாங்க, இல்லைனா கோவப்பட்டுக்கிட்டே எரிச்சல் பட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னா எப்படியோ போகிறா அப்படின்னு விட்டுருவாங்க. அப்படி விடக்கூடாது. ஏன்னா நாளைக்கு கர்த்தர் உங்கள்கிட்ட கணக்கு கேட்பாங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு நீங்கள் கர்த்தரே தஞ்சோம் அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட வார்த்தையின்படி வாழ்கிற சகோதரத்தில் உங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக ஒருத்தங்க இருப்பீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அந்த ஆத்துமாக்காண்டி என்ன செய்யணும்? நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஏன்னா நீனும் உன் வீட்டாருன்னா கர்த்தரை சேவிப்பான்னு வேதவசனம் சொல்லியிருக்கு. அப்போ நீங்கள் மட்டும் ஆண்டரோட ஆசீர்வாதத்தை ஆண்டரோட நன்மைகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் பரலோகத்து போகும்போது உங்கள் சொந்த பந்தங்கள் கணவர் குடும்பத்தார் போகணும்னு நீங்கள் ஆசைப்படணும். அவங்களுக்காண்டி ஜெபிக்கணும் கண்டிப்பாக. அப்போ அவங்க தவறு பண்ணாலும் அவங்களுக்காண்டி என்ன செய்யணும்? நீங்கள் மோசை கணக்கு என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணணும். அப்போ ஆண்டவர் என்ன செய்வாங்க? மன இறங்கி, ஏன்னா ஆண்டருக்கு பிடிக்காத காரியம் அந்த கண்ணுக்குட்டி வச்சு விக்கிரகாரம் பண்ணுது. அது சுத்தமாக ஆண்டருக்கு பிடிக்காது. அவங்க பண்ணிட்டாங்க. ஆரோனும் அங்கே உள்ளவங்களும் மோசை மலையில் இருக்கும்போது பண்ணிட்டாங்க. அதனால தான் கர்த்தர் என்ன செய்தாங்க? கோவப்பட்டு அவங்கள வெட்டி ஒன்றும் இல்லாமல் நிர்மலமாக்கி சங்கரித்து போட்டுருவாங்கிற. ஆனால் மோசை பரிந்த ஆண்டவர்கிட்ட என்ன செய்தார்? கெஞ்சி அந்த மன்னிப்பு கேட்டதுனால மோசைக்காண்டி ஆண்டவர் இறங்கி அவங்கள ஒன்றும் செய்யாமல் செஞ்சார், உசுரோடு வச்சுருக்காரு.
அதே மாதிரி நீங்களும் ஆண்டவரோட சமூகத்தில் இயேசுவே உங்கள் கல்வாரிசில் இயேசுவோட பாதத்தில் அர்ப்பணிச்சு என்னுடைய கணவருக்காண்டி, மனைவிக்காண்டி, பிள்ளைங்களுக்காண்டி, என் குடும்பத்தாருக்காண்டி, என் தெருவில் உள்ள மக்களுக்காண்டி நான் அவங்க இந்த பாவத்தில் அக்கிரமத்தில் வாழ்கிறாங்க, ஏனோதான் வாழ்கிறாங்க, ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை செய்கிறாங்க, அவங்கள மன்னிங்கப்பா அப்படி நீங்கள் மன்னிப்பு கேட்டு நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய ஜெபத்தின் மூலிமா அவங்கள மன்னிப்பாங்க. மன்னிச்சு என்ன செய்வாங்க, அவங்களையும் ரட்சிப்புக்குள்ளே கொண்டுருவாங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த மாதிரி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஜெபிக்கலாம் அவங்க நிகழ்ச்சியெலாம் நிறைய பேர் பார்க்குறீங்க, பார்க்காத சகோதர சகோதரியும் இருப்பீங்க. மோன்ஸ்ல சப்பா நடத்துகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க, நீங்கள் தேசத்துக்காண்டி ஜெபிங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ தேசத்துக்காண்டி ஜெபிச்சதுனால அவங்களுக்காண்டி ஜெபிக்காமல் காலில் உள்ள உளைச்சல், என்னது வியாதி, அப்புறம் பிசாசுகிரியெல்லாம் விலகிச்சு அப்படின்னு எத்தனையோ பேர் சாட்சி சொல்கிறாங்க. காரணம், தேசத்துக்காண்டி மற்றவங்களுக்காண்டி ஜெபிக்கிறாங்க. மற்றவங்காண்டி ஜெபிக்கும் போது அவங்களுக்கு மாற்றம் உண்டாது. அதே மாதிரி நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காண்டி, உங்கள் சொந்த பந்துக்காண்டி நீங்கள் அவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு ஜெபிச்சு பாருங்கள். கர்த்தர் அவங்களையும் மன்னிச்சு ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருவாங்க. அப்போ உங்கள் குடும்பம் என்ன செய்யும், கர்த்தரால் கெட்டப்படும். அப்போ அந்த குடும்பம் ஃபுல்லாக பரலோகத்தில் பரதேசிங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டை ஆண்டவர் கொடுப்பார், அந்த முத்திரைப்படுவார். அதனால் கர்த்தர் தாமே நீங்கள் மற்றவங்க உங்கள் குடும்பத்துக்காண்டி நீங்கள் கெஞ்சி மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்வாங்க, கர்த்தரா இயேசு கிறிஸ்து மன்னிப்பாங்க. அந்த வசனத்தின் மூலிமா நீங்கள் இதை புரிஞ்சிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனங்கள். கர்த்தர் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக.